அப்படின்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமான மூக்குத்திய கீழே போட்டுட்டான்னு சொல்ற. ம் ஆமா, எதுக்கு அப்படி தூக்கி அடிச்சான்னு கேட்டியா நீ? கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா அவன் கோவத்தை பார்த்து அந்த இடத்துல என்ன வச்சு விசிறடிச்சிட்டானா, அந்த பயத்துல தான் கேட்கல. ஐயோ, அவ்வளோ கோவமாவா தூக்கி போட்டான்? ஆ அந்த இடத்துல நிஜமா நான் இருந்திருந்தா நான் படுத்த படுக்கையாயிருப்பேன். ஹாஸ்பிட்டல் பில் எங்கேயோ எகிரி இருக்கும். அப்படி தூக்கி போட்டிருப்பான். என்ன சிரிக்கிற? சிரிக்காம பின்ன என்ன பண்ண சொல்ற? ராமன்றதுனால உன் மேல இருந்த கோவத்தெல்லாம் மூக்குத்தி மேல காமிச்சிட்டான். நானா இருந்திருந்த டைரக்டா உன் மேலேயே தான் காமிச்சிருப்பேன். அப்படி நான் என்ன பண்ணேன்? ஈஷா, நீ பண்ற தப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ தப்பு பண்றேன்னு இன்னும் உனக்கே தெரியல. எந்த ஒரு ஆம்பளையோட பொறுமையும் ஸ்விட்ச் போர்டு மாதிரி. அது நம்ம ஸ்விட்சஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர மெயின் போர்டில் விரல வைக்க கூடாது. இப்ப பாரு, பிளாஸ்ட் ஆகி எப்படி ஷாக் அடிச்சிருச்சுன்னு. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ஈஷா, மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் உனக்கு கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம். நீ என்னதான் வேணான்னு நினைச்சாலும் உன் ஈகோவை கொஞ்சம் குறைச்சிக்கோ. அவன் சுச்சுவேஷனும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டனா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அட, எல்லாரும் என்னையே சொன்னா எப்படி? அது ஏதோ நான் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி. நான் சொன்னேனா அவனுக்கு மகேந்தரோட டீல் செட் பண்ணிட்டு வான்னு? இல்லனா டின்னருக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னனா? பண்ணது அவன், அதுக்கு அவன் தான் சஃபர் ஆகணும். நடுவுல நான் என்ன பண்ண முடியும்? சரி, நீ எப்பயாச்சும் உங்க அப்பாவை பத்தி அவன் கிட்ட சொல்லிருக்கியா? இல்ல, ஒருவேளை நீ சொல்லியிருந்தனா இதெல்லாம் நடந்திருக்காதோ என்னவோ. ஈஷா, இப்ப நீ ராமுக்கு ஃப்ரெண்ட் இல்ல, வைஃப் டி. ஒரு டைம்ல கேட்டாதான் சொல்லணும். இப்போ கேட்காமலே எல்லாத்தையும் சொல்லணும். அப்பதான் உங்க ரிலேஷன்ஷிப்க்கு ரெஸ்பெக்ட், வேல்யூ ரெண்டுமே இருக்கும். அப்படின்னா என்கிட்ட 2-3 டைம்ஸ் கேட்டான். ஆனா நான் பேசல. ஆனா இப்பவே பண்ணணும்னா சடனா என்ன ஆயிடுச்சு அப்படி பாக்குற? அந்த பெரியவரை பாரு, ரொம்ப நேரமா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அப்பா வயசு இருக்கும், பார்க்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இப்படியா பண்றது? யாரு? அதோ அங்க பாரு, டி-ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு இருக்காரு பாரு, அவர்தான். ஓ, இருடி, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு வரேன். ஏய் இருடி, பாவம் வயசானவரா இருக்காரு. அவர் என்ன யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரோ என்னமோ. உனக்கு ராம தவிர மத்த எல்லார் மேலயும் கன்சர்ன் அதிகம் தான். அம்மா தாயே, நிறுத்துறியா கொஞ்சம்? அவனை ஒன்னும் சொல்லல, போதுமா? என் பேச்சை கேட்டு கொஞ்ச நாள் ராம் கூல் ஆகுற வரைக்கும் அவனுக்கு என்ன வேணுமோ கிட்ட இருந்து நீயே பாத்துக்கோ. கோவப்பட்டா கூட எதுவும் சொல்லாத, சரியா? சரி. உன் ஃபீமேல் ஈகோவை கொஞ்சம் தூக்கி போடுறியா? சரியா? சரி சரி. ஆனா ஈஷா, ஆம்பளைங்களோட ஈகோ பாப்கார்ன் பாக்கெட் மாதிரி. முதல்ல காத்து அதிகமா இருக்கும், அப்புறம் நம்ம காதலால புஷ்ன்னு போயிடும். உன் புருஷனை எப்படிதான் சமாளிக்கிறானோ, பெரிய கும்பிடுடா அவனுக்கு. ஆமா, எனக்கு எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ண போற உன் சார? நம்ம வரப்போ சார் வர மாட்டாரு. டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவாருன்ற அதானே? சரி வா, வீட்டுக்கு போலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அங்கிள், are you okay? எதுவும் நினைக்கலனா கொஞ்சம் தண்ணி தரீங்களாமா? தேங்க்ஸ்மா. தண்ணி குடிக்கலனா போய் சேர்ந்துருவோன்னு தோணுச்சு. எங்களுக்கு கூட நீங்க தண்ணி தரலனா மேல போயிடுவீங்களோன்னு தோணி கொடுத்தோம். இன்னைக்கு வாக்கிங் அதிகமாயிருச்சு, அதனாலதான் தலை சுத்திருச்சு. அவ்வளோ நடக்கிறப்ப எங்கேயாச்சும் உட்கார்லாம்ல அங்கிள்? நீங்க உட்கார்ந்துருந்த இடத்துல தான் நான் டெய்லி உட்காருவோமா, அதான் நீங்க எப்ப ஏந்திருப்பீங்கன்னு பார்த்துட்டே சுத்திக்கிட்டே இருந்தேன். நான் உங்களை பார்த்து தான் சுத்துறேன்னு உங்களுக்கு கோபம் வந்துச்சு. நான் சுத்தி சுத்தி தலை சுத்தி உட்கார முடியாம போயிருச்சுமா. ஐயோ சாரி அங்கிள்,
நாங்க ஏதோ அப்படியே பேசிட்டே அங்க உட்கார்ந்துட்டு இருந்துட்டோம். இது நல்லா கதையா இருக்கே. நாங்க உட்கார இடத்துல தான் நீங்க உட்காரணும்னு ரூல் இருக்கா என்ன? எங்க வேணாலும் உட்காரலாமே. ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர் பிளேஸ் பர்டிகுலர் டைம் வயசானவங்களுக்கு பழகி போயிருமா. அதனால தான் அந்த பழக்கம் மாறாம இருக்கணும்னு நினைச்சேன். ஏய் நீ இரு. அங்கிள், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ எம் ஓகே, பரவாயில்ல. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கே தான், மாதாப்பூர்மா. அப்படியா? உங்ககிட்ட வண்டி ஏதாவது இருக்கா? இல்லைம்மா, டெய்லி என் ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணிக்குவாம்மா. இன்னைக்கு அவன் வரல. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேம்மா. பரவாயில்ல அங்கிள், நான் டிராப் பண்ணிட்டு போறேன். உனக்கு ஏமா கஷ்டம்? நான் கிளம்புறேன். கிளம்புங்க கிளம்புங்க. அப்புறம் எங்களுக்கு தான் ரேபிடோ சார்ஜஸ் ஆகும். ஏய், அவ அப்படிதான், விடுங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. வாங்க போலாம். பாய். தேங்க்ஸ்மா. ஐயோ பரவாயில்ல அங்கிள், இதுல என்ன இருக்கு? சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? நான் சாஃப்ட்வேர் அங்கிள். என் ஆஃபீஸ் கூட இங்கே தான். ஆஹா, கல்யாணம் கூட ஆயிடுச்சு போல. எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படின்னா அதில் என்னம்மா இருக்கு? இவ்வளோ காலையில் 2 பொண்ணுங்க மீட்டிங் வைக்கிறீங்கன்னா அது ஒன்று புருஷனுக்காக இருக்கும், இல்லை மாமியாருக்காக இருக்கும். வேற என்ன இருக்க போகுது சொல்லு? அப்படிலாம் இல்லை அங்கிள், அவரோட சின்ன பிரச்சனை. அதான் பீஸ் ஆஃப் மைண்ட்காக இங்கே வந்திருந்தேன். உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற சண்டை சீக்கிரமே சரியாயிருமா. 2 பேருமே சீக்கிரமே சேர்ந்துருவீங்க. எப்படி சொல்றீங்க? எப்படின்னா, இவ்வளோ நேரம் ஆகியும் உன் புருஷன் உன்னை சந்தேகப்பட்டு கால் பண்ணி உனக்கு கஷ்டம் கொடுக்கலன்னா உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லவன் தான் அங்கிள், ஆனால் நான் தான் அப்பப்போ ஏதாவது பைத்தியம் பிடிச்சி கத்திட்டு இருப்பேன். தப்பு இல்லைம்மா, தப்பே இல்லை. பொண்டாட்டினா கத்தணும், புருஷனா அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கணும். அப்போதான் அந்த குடும்ப வாழ்க்கை ஹெல்த்தியாக இருக்கும். அம்மா, இப்படியே இங்கே ரைட்டில் நிப்பாட்டுமா, இறங்கிக்கிறேன். சரி அங்கிள். இட் வாஸ் அ நைஸ் ரைடு. தேங்க்யூ அம்மா. அம்மா, இப்போ வரைக்கும் உன் பேர் சொல்லலையே? அது பேரில் என்னம்மா இருக்கு? எல்லாம் நல்ல பேராக தான் இருக்கும். தேங்க்ஸ் அம்மா. அங்கிள், ஜாக்கிரதை. அம்மா, என்ன லக்கேஜ்? ராமோடதா? எந்துதான் ஈஷா. உன்னோடதா? உன் லக்கேஜ் எதுக்கு பேக் பண்ற? ஒன்னும் இல்ல ஈஷா, நான் கொஞ்ச நாள் பெங்களூர் போலான்னு இருக்கேன், லல்லி வீட்டுக்கு. உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா இப்படி லக்கேஜ் பேக் பண்ணிட்டு போறேன்னு சொல்லுவியா? அப்படி இல்ல ஈஷா, நான் போறேன்னு முன்னாடியே சொன்னா நீயும் ராமும் விட்டுருக்க மாட்டீங்கல்ல, அதான் டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்லலான்னு இருந்தேன். இப்ப மட்டும் நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு நீ பாக்குறியா இப்படி ஊர் சுத்துறதுக்கு? அப்பா, நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் ஈஷா. அப்ப ஏதோ மயக்கம் போட்டேன், அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கு, 1 வாரம் தானே. எனக்கு கூட ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும்ல. நீ என்ன வேணா சொல்லுமா, நான் உன்னை அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். ஈஷா, ஒரு 1 வீக் தான், நான் சொல்றத கேளு. அப்புறம் உனக்கும் ராம்க்கும் கூட பிரைவேட் ஸ்பேஸ் வேணும்ல, அது இப்போ உனக்கு கிடைக்கும். நான் சொல்றத கேட்டு இந்த 1 வாரம் ராமோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. டெய்லி வாழ்க்கையில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும், தனியா உட்கார்ந்து பேசுறதுக்கு டைமே கிடைக்காது ஈஷா. நம்ம தான் கிரியேட் பண்ணணும். இப்ப அந்த டைம் முன்னுது, அதுக்காக தான் நான் போறேன், சரியா? ராம் கிட்ட கூட நான் கிளம்புறேன்னு சொல்லு. நான் வரும்போது 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், சரியா? சரி, அட்லீஸ்ட் கேபாவது புக் பண்றேன். வேணாம், நிஷா ஹஸ்பண்ட் கீழே வெயிட் பண்றாரு, அவர் பார்த்து பாரு, விடு. பாய். சரி, இங்க கொடு. ஈஷா, பாய். பாய்மா. சரி, பத்ரம். ஓகே, பாய். பாய்.
அம்மா பெங்களூர் போயிருக்காங்க, லல்லி வீட்டுக்கு. உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. ஓ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரியா? டின்னர் சாப்பிடலாம். நோ தேங்க்ஸ், ஆல்ரெடி நான் வெளில சாப்பிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் ராம், எனக்காக. ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சேன். ம் எஸ். ம் ஆ இதயத்தில் எனது இந்த மாற்றம், கண்ணிலே காண்கிறேன் புது தோற்றம். இதுவரை தெரியாத என் உணர்ச்சிகளை நீ எனதி தாக்குகுறை. ஏனோ ஏனோ இது காதல் தானோ, அதை நீயே சொல்லு மனமே. ஏனோ ஏனோ இது காதல் தானோ என்று சொல்லு இந்த கணமே. பிடிச்சிருக்கா? அ, 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 என்னது? அதான் பிடிச்சிருக்கா சாப்பாடு? ஆ ஆ ஆமா, உனக்கு நான் வேணுமா? என்னது? இல்ல, வேற எதுவும் வேணுமான்னு கேட்டேன். ஓ எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சுடி. என்னது அது? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. டே ராம், கண்ட்ரோல் கண்ட்ரோல், டெம்ட் ஆகாத. ஆமாம், இவ்வளோ சடனாக என் அம்மா பெங்களூர் போனாங்க? லல்லியை பார்க்கணும்னு தோணுச்சான், அதுக்கு தான் போயிருக்காங்க. ஓ, திரும்ப எப்போ வராங்க? என்னவோ, இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க. என்னது? அதான், இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். ஓ, எனக்கு என்ன எல்லாம் தப்பு தப்பாகவே கேட்குது. ச்சே. இன்னும் ஏதாவது சமைச்சு தரட்டா? ஓ வேணாம்மா, போதும் போதும். இப்போ வச்சதையே என்னால் தாங்கிக்க முடியல. அம்மா, நம்மளால முடியல. ராம், கொஞ்ச நேரம் உட்காரியா ப்ளீஸ், உன்கிட்ட பேசணும். ஆக்சுவலி சாரி ராம், நான் கோவம் வந்தா அவ்வளோதான். உனக்கு தெரியும்ல, என்ன தோணுதோ அதை பேசி, என்ன தோணுதோ அதை பண்ணிடுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் லிமிட் கிராஸ் ஆகி ஓவர் ஆயிடுச்சு. சாரி ராம், இனி எப்பயும் அப்படி பண்ண மாட்டேன். நான் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கேன்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ராம்.
அப்பாடா சிரிச்சிட்டியா? நான் கூட நீ சிரிக்கிறதுக்கு எவ்வளோ போராடணுமோன்னு நினைச்சேன். ராம், என்ன எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போலாம்ல? இப்பவா? ப்ளீஸ் ராம், கரண்ட் கூட இப்ப வர்ற மாதிரி இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா, என் புஜ்ஜி இல்ல, கேட்கறது ஒரு ரவுடி இல்ல. ப்ளீஸ் ராம். சரி வா. ம். எனக்கா? ஆ, நிஜமா? அடிச்சுக்கோ. இனி எல்லாம் உன் இஷ்டம்தான். ம். சில்லுன்னு காத்து, நச்சுன்னு சிகரெட், பக்கத்துல நீ, இதெல்லவா லைஃப்? ம். உண்மையா சொல்லு, இதெல்லாம் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தானே பண்ற? அப்படிலாம் இல்ல. ஆனா எனக்கு தெரியாதா என் ராம் எப்படி கூல் பண்றதுன்னு? திருடிடி நீ, மாட்டவே மாட்ட. ஆமா ராம், நான் ஒன்னு கேட்கவா? என்னது? உனக்குன்னு பெருசா கோல்ஸ் எதுவும் இல்லையா? ஏன் இல்ல, இருக்கே. இப்ப அதுக்கு தானே ஓடிட்டு இருக்கேன். அப்பா, அது ப்ரொஃபஷனல் கோல்ஸ் ராம். பர்சனலா எதுவும் இல்லையா? Personal-ஆனா, ஆ ஒன்னு இருக்கு. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீ சீன்னு சொல்லக்கூடாது, சீப்பா பார்க்க கூடாது. அப்பா, நினைக்க மாட்டேன், சொல்லு. நாளைக்கு நமக்கு பையனோ பொண்ணோ பிறக்கும்ல, பொறப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பசிக்கும்ல. பசிக்கும்ல. ஆ, அப்ப நான் அவங்களுக்கு பால் கொடுக்கும்போது நீ எனக்கு பீர் கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டிலாம் ஒண்ணும் இல்ல. ஹா, இங்க பாரு, இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் சீப்பா பார்க்க கூடாதுன்னு. சரி எழுதி வச்சுக்கோ, அப்படியே நடக்கும். நிஜமா? நிஜமாவே தான். ம். ராம், லைஃப் மொத்தமும் இதே மாதிரி உன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு எந்த சண்டையும் வராம நிம்மதியா இருக்கணும்னு தோணுது ராம். நமக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் வராம இருந்தா இப்படிதான் இருந்திருப்போம்ல. ம். ம். அந்த போனை கட் பண்ணு ராம். இந்த டைம்ல யாரு?